ஒரு காலத்தில் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் ஒரு ஆட்டம் சென்னையில் நடக்கும். அதற்கே தமிழகம் அமர்க்களப்படும். ஆனால் இன்றைக்கு சர்வதேச விளையாட்டுப் போட்டிகளை ஏற்று நடத்தும் அளவுக்கு தமிழ்நாடு அபரிவிதமான வளர்ச்சியை கண்டு உள்ளது. உலக விளையாட்டு அரங்கில் தமிழ்நாட்டின் பெயர் உரக்க ஒலிப்பதற்கு தமிழக அரசே முக்கிய காரணம். குறிப்பாக விளையாட்டுத்துறை அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் விளையாட்டுத் துறையில் ஒரு நாடு செய்ய வேண்டியதை ஒரு மாநிலம் செய்திருக்கிறது என வட இந்திய செய்தி ஊடகம் புகழாரம் சூட்டியுள்ளது. Tamil Nadu is showing the way in the country because the number of things Tamil Nadu is doing. Squash champions just happening, junior hockey just happened. We also had that Formula racing which might come to F3 is going to come to Chennai is what I heard. And Formula 4 also night race was the first in India. First in India, right? That also happened. Then Chess Olympia happened in Tamil Nadu. திமுக அரசு 2021 மே 7ஆம் தேதி பொறுப்பேற்றதில் இருந்து கல்வி, விளையாட்டிற்கு முக்கியத்துவம் தந்து வருகிறது. திறமையான வீரர்கள் எங்கிருந்தாலும் கண்டறிவது, அவர்களுக்கான விளையாட்டு கட்டமைப்பை மேம்படுத்தி அறிவியல் பூர்வமான அவர்களை தயார் செய்தல் என்று அடுத்தடுத்த இலக்கை நோக்கி தமிழக விளையாட்டுத்துறை முன்னேறி வருகிறது. அதிலும் விளையாட்டுத்துறை அமைச்சராக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் பொறுப்பேற்ற பின் ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியிலும் மினி ஸ்டேடியம் அமைக்கும் பணிகள் துரிதமாக நடந்து வருகிறது. திறமை இருந்தும் மேலே வர முடியாத ஏராளமான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு பயிற்சி தந்து பட்டை தீட்டி வருகிறது விளையாட்டுத்துறை. தமிழ்நாடு விளையாட்டுத் துறையில் குறிப்பிடத்தக்க சாதனைகளை படைத்து உள்ளது. குறிப்பாக சமீபத்திய ஆண்டுகளில் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை வெற்றிகரமாக நடத்தியது. ஆசியா மற்றும் தேசிய அளவிலான போட்டிகளில் பதக்கங்கள் வென்றது. கலைஞர் விளையாட்டு உபகரணங்கள் திட்டம், ஒலிம்பிக் கோல்ட் ஹண்ட் போன்ற திட்டங்கள் மூலம் வீரர்களுக்கு ஊக்கமளித்து வருகிறது. அதோடு டென்னிஸ், தடகளம், ஸ்குவாஷ், பாரா ஒலிம்பிக்ஸ் போன்ற துறைகளில் சர்வதேச அளவில் வீரர்கள் பிரகாசித்து வருகின்றனர். மொத்தத்தில் தமிழ்நாடு அரசு விளையாட்டுத் துறையில் சிறப்பான முதலீடுகள் செய்து வீரர்களை ஊக்குவித்து சர்வதேச அளவில் பல சாதனைகளை நிகழ்த்தி வருகிறது. இந்நிலையில்தான் இந்தியாவில் விளையாட்டில் மட்டுமே இத்தகைய வசதி உள்ளது. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினின் ஆட்சியில் மட்டுமே இது நடந்திருக்கிறது. வேறு எந்த மாநிலத்திலும் இந்த வசதி கிடையாது. விளையாட்டுத் துறையில் ஒரு நாடு செய்ய வேண்டியதை ஒரு மாநிலம் செய்திருக்கிறது என்றால் அது தமிழ்நாடு மட்டும்தான் என வட இந்திய செய்தி ஊடகம் புகழாரம் சூட்டியுள்ளது.